26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் கர்ம பலன் இதுதான் உங்கள் வாழ்க்கை, இது இப்படி தான் நடக்கும். மீனராசிக்காரர்கள் மாதிரி ஒரு பாவமான வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அது ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? திருமண வாழ்க்கை ஜென்ரலாக உங்களுக்கு சரியில்லை, ஆனால் அது உங்களால் சொல்லவும் முடியாது. காரணம் என்னென்னா, ராசிநாதனாக குரு இருப்பதால். இதே தான் தனுசுக்கும். இவர்களுக்கு பெரும்பாலும் திருமண வாழ்க்கை இனிப்பதில்லை. காரணம் சுக்கிரனே ப்ராப்ளமாக இருக்காங்க. மீனராசிக்காரங்களுக்கு பாருங்கள், ஸ்கின் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். 5 கூடியவனாக சந்திரன் இருப்பதால் இந்த சந்திரன் என்ன பண்ணால் நிறைய யோகங்களை தருகிறார், ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, இவர் மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பெரும்பாலும் லேட்டாக குழந்தை பிறக்கிற எல்லாரும் ஓவர் ஸ்டடீஸ் லீட்ஸ் டு ப்ராப்ளம். நிறைய படிக்கிறதுனால வரக்கூடிய வித்யா கர்வம் உங்களுடைய ப்ராப்ளமாக இருக்கும். அதை தயவுசெய்து குறைச்சிக்கணும். காரணம் என்னென்னா, 2 கூடையவராக செவ்வாய் இருப்பதால் உங்கள் பேச்சு கம்பீரமாக இருக்கும். 2 கூடைய செவ்வாய் இருப்பதால் அப்போ நீங்கள் ஒரு டீம் லீடர் ஆகிறீங்க, டீமை நடத்துறீங்க. ஆனால் உங்களுக்கு கோயில், காரியம், கடவுள் போன்ற விஷயங்களை நீங்கள் டச் பண்ணுவீங்க. இது உங்கள் காலம் உங்களை இழுத்துட்டு போகும். உங்களை மட்டும் இல்லை, எல்லா நீர் ராசியும். ஆனால் அதை டச் பண்ணிவிட்டு உண்மையாக இருந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நன்மை செய்யும். அதை டச் பண்ணிவிட்டு தப்பு பண்ணிங்கன்னா, 4-7 கூடியவராக புதன் இருப்பதால் வக்கீல் தொழில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். பெருசாக அதில் சக்ஸஸ் ஆக முடியாது. டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க நல்லா வருவீங்க. ஆனால் 12 கூடியவனாக சனி பகவான் இருப்பதால் சனி 12 கூடியவனாக இருக்கக்கூடாது. இருந்தால் ஒரு நைட்டு கூட. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் கர்ம பலன் இதுதான் உங்கள் வாழ்க்கை, இது இப்படி தான் நடக்கும். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது 25 வயதுக்கு முன்னாடி, 25 வயதுக்கு பின்னாடின்னு வச்சுக்கலாம். 2 செஷன். இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், மீனராசிக்காரர்கள் அப்படின்னாலே குருவினுடைய பசங்க, த ஃபாதர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு. ஃபாதர் யாருன்னா குரு. இந்த குருவினுடைய ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இப்போது வேதசாஸ்திரப்படி 4 பிரிவுகள் பிரிக்கிறாங்க. தர்ம, கர்ம, காம, மோக்ஷன் 4 பிரிவு பிரிக்கிறாங்க. இதில் மோக்ஷங்கிற ஸ்தானம் படி உங்களுக்கு வரும் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம். மோட்சம் என்றால் என்ன, பரமபதம் என்று பொருள். அப்படி நம்ம ஒரேடியாக மோட்சத்துக்கு போயிடக்கூடாது. அப்போது மீனராசியை சேர்ந்த ஒரு ஐடி இன்ஜினியர் என்ன மோட்சம் அடைய போகிறாரான்னு கேட்கக்கூடாது. அப்போ மீனராசியை சேர்ந்த ஒரு மோட்சம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், அனுபவபூர்வமாக நீங்கள் எதையும் உணராத விஷயங்களில் தேவையில்லாமல் இன்டர்ஃபேர் ஆனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பாபமாக மாற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கர்மாவில் டீச்சியூலாம் சொல்கிறோம் இல்லையா? கர்மா யாருக்கு? தேவையில்லாமல் ஒரு கோயில், தேவையில்லாமல் ஒரு சாமி விஷயம், இதில் போய் கையை வச்சு வம்பிழுத்தோம்னா நமக்கு இந்த கர்மா நம்மளை சுற்றி வரும் என்பது சொல்லப்பட்டது. சரி, ரைட். பொதுவாகவே மீனராசிக்காரங்க வாழ்க்கை முறை எப்படின்னு பார்த்துடலாம். மீனராசிக்காரர்கள் மாதிரி ஒரு பாவமான வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அது ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? சுக்கிரனே உங்களுக்கு ஒரு ஜென்ம எதிரியாக போய்விடுகிறார். இது எப்படின்னா, ஒரு கோயிலில் இருக்கிற ஒரு பொம்மை மாதிரி உங்கள் வாழ்க்கை. இந்த கோயில் பொம்மை, அந்த பொம்மைக்குன்னு ஒரு பலம் கிடையாது. இல்லைனாலும் அந்த கோயில் இருக்கும். ஆனால் அது கோயில் பொம்மை அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து பெரிய உயர்ந்த ஒரு இடத்துல வச்சுருக்கோம். 3-8 கூடைய சுக்கிரன் அப்படிங்கும்போது திருமண வாழ்க்கை ஜென்ரலாக உங்களுக்கு சரியில்லை, ஆனால் அது உங்களால் சொல்லவும் முடியாது. காரணம் என்னென்னா, ராசிநாதனாக குரு இருப்பதால். இதே தான் தனுசுக்கும். இவர்களுக்கு பெரும்பாலும் திருமண வாழ்க்கை இனிப்பதில்லை. காரணம் சுக்கிரனே ப்ராப்ளமாக இருக்காங்க. மீனராசிக்காரங்களுக்கு பாருங்கள், ஸ்கின் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். உடம்பில் இந்த அலர்ஜிக்கல் இஷ்யூஸ், முடி, கண், பல்லு, அழகு கெடுகின்ற விஷயங்கள் மீனராசிக்காரங்களுக்கு நிச்சயம் இருக்கும். காரணம் 3-8 கூடியவனாக சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் ப்ராப்ளம். மனைவிக்காக நிறைய செலவு பண்ணுறவங்க நீங்கள் தான். நிறைய மனைவிக்காக செலவு பாடாப்படுறதெல்லாம் நீங்கள் தான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. ஏன்னா 8 கூடையவன் என்பது விரயம்னு அர்த்தம். இப்போது சுக்கிரன்னா மனைவின்னு அர்த்தம். அல்லது கைனகாலஜி ப்ராப்ளத்தில் நிறைய செலவு பண்ணுறார்கள் நீங்கள் தான். ஒன்று இந்த குழந்தை பிறப்பு, இன்ஃபெர்டிலிட்டி, அது ஆண்களுக்காக இருந்தால் ஒரு மாதிரி, பெண்களுக்காக இருந்தால் ஒரு மாதிரி. பெரும்பாலும் உங்களுக்கு மீனராசிக்கார ஆண்கள் இதில் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா சுக்கிரன்னு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் தான் வந்து புருஷன்னு அர்த்தம், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன்னா மனைவின்னு அர்த்தம். அப்போது மீனராசிக்கார ஆண்கள் சுக்கிரன் ப்ராப்ளமாக இருக்கும் பொழுது மனைவிக்கு கைனகாலஜி ப்ராப்ளம் வரும். அதனால் கஷ்டப்படுவீங்க. கமெண்ட்டில் போடுங்க, ஆமான்னா ஆமான்னு போடுங்க. அப்போ 4-7 கூடையவனாக புதன் இருப்பதால் பெரும்பாலும் ஒரு ப்ரமோஷன் வாங்குறதுக்கு நீங்கள் படாதபடுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, 4 கூடையவனாகவே புதன் இருக்கிறார்.
இந்த புதன் பாதகாதிபதி என்பதால் பிறந்த ஊரை விட்டு வெளியே வந்து பிழைக்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஏன்னா 5 குடையவனாக சந்திரன் இருப்பதால் இந்த சந்திரனை ஒரு கணக்கிலே வைக்கக்கூடாது. ஏன்னா சந்திரன் என்பவர் மூவ் ஆகிட்டே இருப்பார், 2.5 நாளைக்கு ஒரு ராசி. அப்போது மீனராசிக்காரர்களுக்கு பிறந்த ஊரை விட்டு வெளியே வந்து வாழ்கிற வாழ்க்கை தான் அமையும். 25 வயசுக்கு அப்புறம், 25 வயசுக்கு முன்னாடி இங்கே வெளியே வந்தவங்க தான் நிறைய பேர். ஸோ வெளியே நான் இங்கே இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அங்கே போனேன், இங்கே போனேன் போன்றவையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி 5 குடையவனாக சந்திரன் இருப்பதால் இவன் ஒரு சுபகிரகம், இவர் ஒரு சுபகிரகம். ஆன்மீகவாதிகள் 100க்கு 90 பேர் மீனராசி தான். தனுசும் அப்படி தான், குருவினுடைய அம்சம், கடகமும் அப்படி தான். இவங்கெல்லாம் ஒரு கூட்டு. ஸோ அப்போ குருவினுடைய அனுகிரகம் பெற்றவர்கள், ஆன்மீகத்து பாதையில் போகிறவங்க, சின்ன வயசில் ஸ்லோகங்கள் படிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். பாட்டு படிக்கிறது நல்லா வரும். ஆனால் பாட்டு படிப்பீங்க, அதில் ஷைன் ஆக மாட்டீங்க. ஏன்னா சுக்கிரன் தான் பாட்டுக்கு அதிபதி. ஆனால் இதெல்லாம் படித்து வச்சுருப்பீங்க, இதெல்லாம் நடக்கும். 5 குடையவனாக சந்திரன் இருப்பதால் சந்திரன் என்ன பண்ணால் நிறைய யோகங்களை தருகிறார், ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, இவர் மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பெரும்பாலும் லேட்டாக குழந்தை பிறக்கிற எல்லாரும் மீனராசிக்காரங்க தான். உங்களுக்கு குழந்தை உடனே நடக்கிறது ரொம்ப கஷ்டம். சந்திரன் ஒரு மூடுக்கு வரணும், ஒரு ஃபார்முக்கு வரணும், முக்கியமாக உங்களுக்கு தரணுங்கிற எண்ணத்துக்கு வரணும். அவன் ஒரு ஸ்தானத்தில் போய் ஆட்சி அடையணும், உச்சம் பெறணும், அப்போ தான் உங்களுக்கு தருவான். அல்லது ட்ராவலிங்லேயே இருப்பான். அப்போ நிறைய ஐயுஐ பண்ண சார், ஐவிஎஃப் பண்ண சார், ஃபெயிலியர் எல்லாம் மீனராசி தான். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக 4 7 கூடியவராக புதன் இருப்பதால் சொந்த தாய் மாமாவே உங்களுக்கு எதிரியாக இருப்பார். அவர் தான் உங்களை வளர்த்துருப்பார், அவர் தான் உங்களை பார்த்துருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் அவரை விட்டுட்டு வந்துடுவீங்க நீங்கள். காரணம் என்னென்னா 4 7 கூடியவராக புதன் இருப்பதால் இந்த புதனே உங்களுக்கு எதிரி. நான் திரும்பவும் சொல்கிறேன், மீனராசிக்காரங்களுடைய வித்தையே அவங்களுக்கு எதிரி, தனுசு ராசிக்க வித்தையே எதிரி. ஓவர் ஸ்டடீஸ் லீட்ஸ் டு ப்ராப்ளம். நிறைய படிக்கிறதுனால வரக்கூடிய வித்யா கர்வம் உங்களுடைய ப்ராப்ளமாக இருக்கும். அதை தயவுசெய்து குறைச்சிக்கணும். காரணம் என்னென்னா 7 கூடியவராக புதன் இருப்பதால் ஆர்குமெண்ட்ஸ், அந்த புதன் என்ன பண்ணுறார், ஒரு விஷயம் சரிங்கிறதுக்காக வாதிடுறது, அந்த நேரத்தில் நீ நிறுத்திட்டீங்கனாலே நல்லா இருப்பீங்க. 7 கூடியவராக புதன் இருப்பார். 2 திருமணம் என்பது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், சட்டம் தன் கடமையை செய்யும். அப்படி நடக்கலை அப்படின்னா அப்படி ஒரு சந்தர்ப்பமாவது வந்து அமையும். காரணம், பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கையை தனுசு ராசிக்காரங்க மாதிரியே தான் ஒரே மாதிரி பார்ப்பதில்லை. அவர்களுக்கு 2 வேலை பார்க்குற இடத்துலையே லவ் பண்ணுவீங்க, கல்யாணம் பண்ணிப்பீங்க. அல்லது அடுத்ததாக அந்த திருமண வாழ்க்கை பாதியில் பிரேக் ஆகிடும், அல்லது மனதிற்கு ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கைன்னு வாழ்வீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும். அடுத்ததாக 9 கூடியவராக செவ்வாய் இருக்கிறார். இந்த செவ்வாய் 2 கூடிய தனாதிபதி, 9 கூடிய பாக்யாதிபதியாக இருப்பதால் பெரும்பாலும் வாக்கு வன்மை உங்களுக்கு அதிகம். மீனராசிக்காரங்க பாருங்க, நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மீன் மாதிரி தான் உங்களுடைய பலம் எல்லாம். நீங்கள் இரவு பகல், மழை வெயில் குளிர் இது எதுவுமே உங்களுக்கு ஆகாது. ஒரு பயந்த சுபாவம் உடையவர்கள். 2 கூடியவராக செவ்வாய் இருப்பதால் உங்கள் பேச்சு கம்பீரமாக இருக்கும். 2 கூடிய செவ்வாய் இருப்பதால் அப்போ நீங்கள் ஒரு டீம் லீடர் ஆகிறீங்க, டீமை நடத்துகிறீங்க. ஆனால் உங்களுக்கு டீமில் ஒர்க் பண்ண தெரியாது, நீங்கள் டீமை நடத்துவீங்க. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு சூரியன் 6 கூடியவராக அமைந்து விடுகிறார். அப்பானால அனுகிரகம் கிடையாது, லீடர்ஷிப் பொதுவாகவே கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களையே ஒருத்தர் தான் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து பெரும்பாலும் அம்மா புள்ள, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 3 ராசி பாருங்கள், மீனமாகட்டும், கடகமாகட்டும், விருச்சிகமாகட்டும், இவங்களுக்கெல்லாம் அப்பாவோட அம்மா தான் பிரதானம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தான் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக. இவங்களுக்கு விருச்சிகத்துக்கு பாதகாதிபதி 9 கூடியவன், மீனத்துக்கு 9 கூடியவன் செவ்வாயாக போய்ட்றான், அது மாதிரி 9 கூடியவனே ப்ராப்ளம் ஆகிறதுனால அம்மா பசங்க நீங்கள்லாம் அம்மாக்கிட்ட எதை தொட்டு செஞ்சாலும் நல்லா இருப்பீங்க. மீனராசிக்காரங்களோட கர்ம ரகசியம் எங்கே இருக்குன்னா, 25 வயதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவை கூட இருக்கிறவங்க பெருசாகிடுறாங்க. அம்மாவை விட்டு விலகி வந்தவர்கள் தங்களுடைய பலத்தை இழந்து விடுகிறார்கள். இதெல்லாம் உங்கள் கர்ம ரகசியம். கோயில் காரியம் கடவுள் போன்ற விஷயங்களை நீங்கள் டச் பண்ணுவீங்க. இது உங்கள் காலம் உங்களை இழுத்துட்டு போகும். உங்களை மட்டும் இல்லை, எல்லா நீர் ராசியும். ஆனால் அதை டச் பண்ணிவிட்டு உண்மையாக இருந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நன்மை செய்யும். அதை டச் பண்ணிவிட்டு தப்பு பண்ணிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு தண்டனை தரும். காரணம் என்னென்னா, மோட்சஸ்தானமே நீங்கள் தான், அதுக்குரிய தண்டனைகளை தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. அப்போது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். தேவையற்ற சில பேர் இதெல்லாம் கற்றுக்கிறது, நமக்கு சப்ஜெக்டில் இல்லாத அமானுஷ்ய பாடங்கள்லாம் கற்றுக்கிறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. மீனராசிக்காரங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. ஏன்னா சந்திரன் 5 கூடியவனாக மனோகாரகனாக இருப்பதால் சந்திரமகிக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த கேரக்டராக நீங்கள் கற்பனை பண்ணி மாறிக்குவீங்க. அந்த போன்ற குணங்கள், அப்போ இந்த சாமி ஆடுதல், தன்னை சாமியாக நினைத்துக்கொள்வது போன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் காரணம் என்னென்னா, ஸோ அப்போது இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, பிரமை தோற்றங்களுக்கு அடிமையாகாதீர்கள். இந்த மோட்ச ராசிங்கிறது பிரமை தோற்றங்கள். ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, அதுக்குள்ளே நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது, அதுக்குள்ளே அது நடந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கிறது. இது உங்கள் ஃபேக் ப்ரெஷர்ஸ், உங்களை நீங்களே வருத்திக்கிறது, இதெல்லாம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் நல்லதுன்னு பார்த்தா இந்த செவ்வாய் பூமியாக வாங்குவீங்க.
நிறைய இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு செவ்வாயோட அனுகிரகம். ஆனால் ஐடி சம்மந்தப்பட்ட ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருந்தீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு சித்தி ஆகாது. காரணம் 8 கூடையவனாக சுக்கரன் தான் அதுக்கெல்லாம் அதிபதி. 4 7 கூடையவராக புதன் இருப்பதால் வக்கீல் தொழிலில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். பெருசாக அதில் சக்ஸஸ் ஆக முடியாது. டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க நல்லா வருவீங்க. ஆனால் அந்த டீச்சர் எப்படிப்பட்ட டீச்சராக இருக்கணும் அப்படின்னா, பெரும்பாலும் நீங்கள் ஒரு குழந்தைகளை வைத்து இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலு, ஹையர் செகண்டரி வரைக்கும் கூட ஓகே. உயர்நிலை படிப்பு இப்போ பெருசாக காலேஜ் சம்மந்தப்பட்ட பேராசிரியர்கள் படிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக ஷைன் ஆகிறத நான் பார்த்ததில்லை. காரணம் என்னென்னா, புத பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுகிறார், சந்திரன்னா குழந்தைன்னு அர்த்தம். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பிளெஸிங்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். பெரும்பாலும் டியூஷன், பாட்டு கிளாஸு போன்ற அந்த மாதிரியான ப்ரைவேட் கிளாஸஸ் எடுக்கிறவங்க ரொம்ப நல்லா வருவீங்க மீனராசிக்காரர்கள். 6 கூடையவனாக சூரியன் இருப்பதால் சூரியன் உங்களுக்கு எதிரி. அப்பாவினால அனுகிரகமே இல்லை, அப்பானால் நிறைய செலவு போன்றவை உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இந்த அப்பா ஹார்ட்டு, மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மூளை ஹார்ட்டில் பிரச்சனை வரும். இந்த சூரியனே ப்ராப்ளங்கிறதுனால வெப்ப நோய், அது எப்போ பார்த்தாலும் குளிர் ஜுரம் மாற்றி வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் மீனராசிக்காரர்களோட பலன். 12 கூடையவனாக சனி பகவான் இருப்பதால் சனி 12 கூடையவனாக இருக்கக்கூடாது. இருந்தால் ஒரு நைட்டு கூட தூங்க விட மாட்டார். ஒரு நாட் ஸ்லீப்பிங் இன் எவ்ரிடே. காரணம், மீன் எப்படி தூங்குவதில்லையோ, ஒரு கண்ணை மூடிட்டு தான் மீன் தூங்குமா. அந்த மாதிரி எதை பார்த்தாலும் பயம். அந்த பயமே உங்களுக்கு ஒரு பெரிய பிரதானமான ப்ராப்ளமாக இருக்கும். அதை நீங்கள் எதிர்த்து ஜெயிக்கிறோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, 5 கூடையவனாக இருக்கின்ற சந்திர பகவான், சந்திரன் என்பதால் நிறைய பேர் சின்ன வயசில் குழந்தைய மழலை பருவத்தில் மிஸ் பண்ணவங்கெல்லாம் நீங்கள் தான். 7 கூடையவனாக புதன் இருப்பதால் காதல் திருமணம் எல்லாம் நீங்கள் தான். அதே மாதிரி உங்களுக்கு பாதகாதிபதியாக 3 கூடையவரே 8 கூடையவராகவும் அண்ட் ஆல்சோ 12 கூடையவரே 11 கூடையவராகவும் சனி இருப்பதால் நண்பர்களாலேயே தான் செலவு வரும். நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டால் மாட்டிப்பீங்க. என் ஃப்ரெண்டு சார் நல்லா தான் பழகினா, நான் அவன் கூட சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணலாம், கூட்டு தொழிலை தொட்டிங்க கெட்டிங்க, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ரலாக என்ன தான் சார் சொல்ல வரீங்க, ஆன்மீகம், வாழ்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள். 5 கூடையவனாக சந்திரன் இருப்பதால் நீர் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா வரும், கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இதில் நீங்கள் ஒரு தவறு செய்தால், மோட்சராசி என்பதால் ஒரு பொய் சொன்னால் 9 அடி விழும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் கம்மி. கடவுள் விஷயங்களை தொடுவதில் ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லது கரணம் தப்பினால் இன்னொன்று தான். அப்போது கடவுள் விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருங்க. இது மட்டும் தான் உங்கள் கர்ம பலனாக இருக்கும். இல்லை சார், நான் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே மனைவி எனக்கு ப்ராப்ளமாக தான் இருக்காங்க, ஜாமீன் எழுத்து போட்டு தான் நான் மாட்டினேன், நான் எங்கள் குலதெய்வத்துக்கு இந்த மாதிரிலாம் வேண்டியது நான் பண்ணலை, எனக்கே தெரியும் போன்ற விஷயங்கள் இருந்தால் கீழே போய்ட்டுருக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தே ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல். உங்கள் அழைப்பிற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்காங்க. நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த 5ஆவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட நீங்கள் என்னோட பேசலாம். பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு QR கோடு ஒன்று போயிட்டுருக்கோம், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிஎஸ்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிடுவீங்க. என் பதிவுகள், என்னோட மூத்தூர் பதிவுகளை தினமும் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.